வணக்கம், வெல்கம் டு கார்டனிங் தமிழ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து சண்டே, என் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் லீவ் விட்டுருந்தாங்க. அதனால் போன்ஸை கலெக்ட் பண்ணலாம் போகலாம் அப்படின்னு நினச்சி கிளம்பி வந்திருக்கோம். இங்கே வந்து கொஞ்சம் போல் செடிகள் பார்த்துருக்கோம். அதெல்லாம் எப்படி கலெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் கார்டனிங் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பனை மரத்துடைய கிளைகளில் வந்து பட்டைகளில் ஆலமரத்துடைய போன்ஸை பார்த்துருக்கோம். இது நல்லா வளர்ந்துருக்கு. நாங்கள் தரையிலேயே செடிகள் பார்த்தோம். அது வந்து புளிய மரம், வேப்ப மரம் இது மாதிரி செடிகள்லாம் கிடச்சிதா. அது வந்து நம்ம எடுத்து வைக்கிறப்போ சரியாக முளைக்கிறது கிடையாது. ஏன்னா புளிய மரம் அதெல்லாம் வந்து வேர் வந்து லைட்டாக கட்டுறானா கூட சரியாக முளைக்க மாட்டேங்குது. அதனால் இந்த மாதிரி பனை மரங்கள் மேலே இருக்கிறத கலெக்ட் பண்ணலான்னு சொல்லி வந்தாச்சு. இங்கே வந்து ஒரு பனை மரத்தில் ஒரு 10 பனை மரம் ஒன்றா இருந்துச்சு. அதில் நிறையா செடிகள் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ஒரு ஆலமரத்துடைய செடி காமிச்சேன். இப்போ அரச மரம் ஒன்று இருக்குது. இப்போது இதே மாதிரி சுற்றி ஒரு 5 செடிகள் இருக்குது. இந்த தெரியுதா உங்களுக்கு? அரச மரம் 3 அரச மர செடியும் 2 ஆலமரத்துடைய போன்சா செடியும் இங்கே இருக்குது. போன்ஸை நீங்கள் ஹண்ட் பண்ண போகிறதுக்கு முன்னாடி வந்து என்னென்ன பொருளாக தேவை அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் வந்து இப்போ எங்கே போகிறேன்னா பனை மரத்தில் வந்து ஹண்ட் பண்ண போகிறேன். அதனால் பனை மரம் வந்து உயரமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால ஒரு கத்திக்கம்பு ஒன்று, ஒரு அருவா, ஆசா பிளேட் 2 இருக்குது. அப்புறமா உங்களுக்கு சிக்கேச்சர் இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க. சிக்கேச்சர் அப்படி இல்லை அப்படின்னா கத்திரிக்கோள் எடுத்துக்கோங்க. சின்ன கத்தி இருந்தால் ஒன்று எடுத்துக்கோங்க. இலைகளெல்லாம் கட் பண்ணுற மாதிரி. இது மட்டும் போதும். இப்போ வந்து வெட்ட ஆரம்பிச்சாச்சு. கொஞ்சம் கீழே இருந்து வெட்டினா தான் வேர் வந்து டேமேஜ் ஆகாமல் ஃபுல்லாக எடுக்க முடியும். இப்போ வந்து வெட்டியாச்சு, ஃபுல்லாக ஓரளவுக்கு வெட்டியாச்சு. இங்கே பனை மரங்கள் வந்து ரொம்ப காஞ்சி போயிருக்கிறதுனால ரொம்ப ஹார்டாக இருக்குது. இதை வெட்டுறதுக்கே ஒரு அரை மணி நேரத்துக்கிட்ட ஆயிடுச்சு. இப்போ உங்கள் வேர் வந்து சூப்பராக தெரியுது. வேர் வந்து குண்டாக்கு மட்டும் முளைச்சிருக்குது. மரத்தை சுற்றி முளைச்சிருக்கிறதுனால ஃபுல்லாக எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். வேர் ரொம்ப பெரிய சைஸாக வேறு இருக்குது. ஸோ நாங்கள் இப்போ வேறு வந்து ஃபுல்லாக எடுக்காமல் பாதியோடு கட் பண்ணி எடுக்கலான்னு இருக்கோம். இப்போது ஃபைக்கஸ் ஃபேமிலி இருக்கக்கூடிய செடிகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வேர் வந்து ஃபுல்லாக எடுக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. வேர் வந்து கொஞ்சம் போல் இருந்தாலே தாக்கு பிடிச்சி வந்துடும். மற்றபடி புளிய மரம், வேப்ப மரம் இது போன்ற மரங்கள் எல்லாம் வேர் வந்து ஃபுல்லாக இருந்தால் தான் முளைக்கும். அது கொஞ்சம் பிரச்சனை. இதில் வந்து வேற கட் பண்ணாலும் கொஞ்சம் பிரச்சனை இல்லை. இப்போ அப்படி தான் கட் பண்ணி எடுக்க போகிறேன். வெட்டிக்கிட்டு இருக்கும்போது ரொம்ப பாதுகாப்பாக வெட்டணும். எதுக்காக அப்படின்னா இப்போ காட்டுறேன் பாருங்கள். வெட்டிக்கிட்டு இருந்தோம், கீழே பாருங்கள் ஒரு பாம்பு குட்டி. மண்ணும் அந்த பாம்போட கலரும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால கண்ணுக்கே சுத்தமாக தெரியலை. இது ஒரு பாம்பு மட்டும் இல்லை, மொத்தம் இங்கே நாங்கள் 3 பாம்பு பார்த்தோம். ஒரு தேள் இருக்குது பாருங்கள். தேள், பல்லிகள் நிறையா இருந்துச்சு. அதோட என்னென்ன தெரியாத பூச்சிகளாக இருந்துச்சு. இந்த தேளுக்கு பின்னாடி ஒரு பாம்பு இருக்குது பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு? இதுவும் ஒரு குட்டி பாம்பு தான். இதை வந்து ஓலைப்பாம்புன்னு சொல்லுவாங்க, அதான் நினைக்கிறேன். அது 2 குட்டி, இது கொஞ்சம் பெரிய பாம்பு. இதுதான் எல்லாத்துக்கும் அம்மாவாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் கொஞ்சம் சேஃபாக பார்த்து எடுத்துக்கோங்க. பனை மரம் வந்து ரொம்ப டேஞ்சரானது. இப்போ வந்து பக்கத்தில் வந்தாச்சு. வேர் வந்து ஓரளவு கட் பண்ணியாச்சு. இதோட போதும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு
தெரியுதா எல்லாம்? வேர் வந்து ரொம்ப படர்ந்து போயிருக்கு. ஃபுல் வேர் எடுக்க முடியாது. நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு லைட்டாக கொஞ்சம் போல் வேர் இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். இப்போ தான் பண்ண போகிறேன். இப்போ ஃபுல்லாக எடுத்தாச்சு. கண்டு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, அதனால் வெட்டி தான் எடுக்கணும். வேர் வந்து ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்குது, அடியில் வர போயிருக்கு. அப்படிங்கிறதுனால ஃபுல்லாக எடுக்க முடியாது. இப்போ நான் அறுக்க ட்ரை பண்ணுறேன். நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஆசா பிளேடால் அறுத்து பார்த்தோம். தண்டு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது, அப்படின்றதுனால எடுக்க முடியல. வேறு வழியெல்லாம் மறுவளைச்சி வெட்டியாச்சு. அருவாலை வெட்டும்போதும் அந்த பொசிஷன் கிடைக்க மாட்டேங்குது. இப்போ லைட்டாக வெட்டியாச்சு. லைட்டாக அந்த நார் மட்டும் ஆசா பிளேடில் அறுத்தலாம் நினைக்கிறேன். சிராய் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால கையெல்லாம் கட் பண்ணிடாமல் நீங்கள் எடுக்க போனீங்க அப்படின்னா கையெல்லாம் கட் பண்ணிடாமல் பார்த்துடுங்க. ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. ஒரு சூப்பரான போன் சிலை கிடச்சிருக்கு. சூப்பராக இருக்குது. வேர் வந்து ரொம்ப வேர் கட் பண்ணல, லைட்டாக அந்த வேர் இருக்குது. ஆனால் இது வந்து முளைக்கிறதுக்கு போதும். இப்போ வந்து ஒரு அரச மரத்துடைய போன் சிலை நம்ம வெட்டியிருக்கோம். இதுக்கப்புறம் சுற்றி இருக்கிற இந்த மரங்களில் இன்னும் 4 செடிகள் இருக்குது, அதையும் வெட்டலாம் நினைக்கிறோம். இதுவும் ஒரு அரச மரம் தான். பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு பனை மரத்தில் பார்த்த மரம். இப்போ இதை வெட்ட போகிறோம். இது 3வது வெட்ட போகிற அரச மரம். இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு வெட்டின செடியை விட இது ரொம்ப பெருசாக இருக்குது. நல்லா அது தண்டை பார்த்திங்கன்னா நல்லா ஷேப்பில் சூப்பராக வளைஞ்சிருக்குது. இது கொஞ்சம் உயரமாக இருக்குது, அப்படிங்கிறதுனால ஏணி எடுக்க போயிருக்காங்க. ஏணி போட்டு தான் வெட்ட முடியும். இது வந்து ஆலமரம். இதுவும் கொஞ்சம் உயரத்தில் இருக்குது, ஏணி போட்டு தான் வெட்ட முடியும். கத்தியும் யூஸ் பண்ணி பார்த்தோம், ரொம்ப ஹார்டாக இருக்குது. இப்போ வந்து 2வது மரம். 2வது மரத்துலேயும் வந்து ஓரளவுக்கு வெட்டியாச்சு. நான் லைட்டாக இதை மட்டும் எடுத்தோம்னா வேறோட அப்படி கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணியாச்சு, அவ்வளோதான். வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போகும் அப்படிங்கிறதுனால அதெல்லாம் காட்டில் ஓட விட்டாச்சு. வேறு கட் பண்ணுறேன் ஃபுல்லாக, அவ்வளோதான். இந்த செடியும் பாருங்களேன், நல்லா தண்டு வந்து ஷேப்பில் நல்லா வளைஞ்சிருக்குது. கொஞ்சம் வளர்ந்தால் நல்லாயிருக்கும். அடுத்து மீதி இருக்கக்கூடிய செடிகளை எல்லாம் நான் கால் பண்ண போகிறேன். அதெல்லாம் போட்டோன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும், அதனால் சரி அதை காட்ட முடியலை. இப்போ வந்து நாங்கள் 2 மரம் வெட்டியிருக்கோம், 2 அரச மரம் வெட்டியிருக்கோம். இன்னும் ஒரு ஆலமரம் இருக்குது, இன்னொரு அரச மரம் இருக்குது. அதெல்லாம் வெட்டுற வீடியோ போட்டோம் அப்படின்னா ரொம்ப லென்த்தாக போகும். அப்படிங்கிறனால இந்த 2 வீடியோவில் நாங்கள் நிறுத்திக்கிறோம்.
இப்போ இந்த 2 செடியுமே ரொம்ப சூப்பரான செடியாக இருக்குது. இந்த செடி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா மறந்துடாமல் லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆமாம், வீடியோ மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.